ஆஃபர்னாவே சும்மா விட மாட்டோம். இதுல ஆடி ஆஃபர்னா சும்மாவா விட்டுருவோம்? வாங்க போய் ஒரு விசிட்ட போடுவோம்னு சொல்லி கம்பல் பண்ணி கடைக்கு இழுத்துட்டு போயாச்சு. அங்க பார்த்தா ஒரு தேர் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு செல்ஃபி எடுப்போம்னா அங்க ஒருத்தன் என்னடா டேய் போட்டோக்கு போஸ் கொடுக்கனானா ஊங்குறான தவிர போட்டோக்கு போஸே கொடுக்க மாட்டேங்கிறா. சரி போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபருக்கு என்னடா வாங்கலாம்னா ஒரு அப்படியே கையில தூக்கிட்டு வர முடியாத அளவுக்கு அவ்வளோ வாங்கினாங்க. அதெல்லாம் காமிச்சா கண்ணு வச்சிருவீங்களா? அதனாலதான் ஒரே ஒரு கவரை கையில வச்சிருக்கிறேன். மத்தது எல்லாமே நம்ம அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போவோம்ல, அவங்கதான் வழக்கம் போல் கொண்டு வருவாங்க. அப்படியே டாப் வியூல இருந்து கீழே ஃப்ளோரை பார்க்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல உடனே என் பையன் இருந்துட்டு அம்மா இது என்னது இதுல நான் உடனே ஏறி நின்னு பாக்கணும் அப்படின்னா சரி ஓகே ஏறடா அப்படின்னா ஏய் காசை கொடு என்னை யார என்னையவா ஏமாத்த பாக்குற காசை கொடுத்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி காசு கொடுத்தோன்னே அவன் வெயிட்ட செக் பண்ணான். இப்படியே 3 பேரும் வெயிட்ட செக் பண்ணா நீ அவ்வளோ கிலோவா நீ இவ்வளவு கிலோவான்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே வந்ததும் வந்துட்டோம் தெப்பக்குளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு மாடியில ஏறி தெப்பக்குளத்தோட வியூவை பார்த்துட்டு இருந்தோம். இதுல தாங்க இங்க 2 பேத்துக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த தெப்பக்குளத்தோட அளவு வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்கும் நான் சொன்னேன். உடனே நம்மளோட அசிஸ்டன்ட் வந்து இல்ல இது 6-7 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தெப்பக்குளத்தினுடைய வயசு என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கடைசியில ஆடி ஆஃபர்ல எவ்வளவு காசு மிச்சம் பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த திறமை வேற யாருக்கு வரும்? இல்லையே உங்க மைண்ட் வாய்ஸ்ல வேற ஏதோ கேக்குதே.